ரைட். ஸோ முதல் கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க எக்ஸாம்ஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம அகாடமில இருந்து நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா பிசிக்கான வீடியோ கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் சீரியஸ் கம்பைண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நியூ பேட்சஸும் போயிட்டு இருக்கு. தேவையா இருக்கிறவங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. சரியா? இல்ல சார் எனக்கு வந்து டெட் எக்ஸாம்ஸ்க்கு வேணும் அப்படின்னாலும் அதுக்கான டெஸ்ட் பேட்சஸும் அவைலபிளா இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல சார் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமோட டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும் அப்படின்னாலும் அவைலபிளா இருக்கு. வெறும் 699 அப்படிங்கிற பிரைஸ்ல நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு என்ரோல் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ முதல் கேள்வி பதில் ஒன்லைனரா தான் இருக்க போகுது. ட்ரை பண்ணுங்க. ஒன்லைனர் கேள்வி பதில்களாக தான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, கேள்விக்கான பதில்கள் அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை கவர் பண்ண போறோம். சரியா? முதல் கேள்வி ஆரம்பிக்கலாமா? வேத காலத்தை தொடங்கியவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. வேத காலம் எப்ப வந்து வேத காலம் தொடங்கியது, யாருடைய வருகையால வேத காலம் தொடங்கியது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். யாருடைய வருகையால வேத காலம் அப்படிங்கிறது தொடங்கியது, யாருடைய வருகையால வேத காலம் தொடங்கியது. இந்த லெசன் படிக்காதவங்க அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசா பார்க்குறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணி விட்டுருங்க. ஸ்கிரீன்ல ஒரு டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா லைக் வந்துடும். சரியா? ஆரியாஸ், ஆரியர்களா? ஆரியர்கள். நான் ஸ்டார்ட் பண்ணல ஒரு நிமிஷம். சரியா? ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. வேதகாலம் இதை தொடங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தா ஆரியர்கள். ஆரியர்கள் வருகையால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதகாலம் அப்படிங்கிறது தொடங்குது. சரியா? வேத காலத்தினுடைய கால அளவு எந்த காலம் அப்படின்னா பாக்ஸ் கண்டென்ட் தான் இதெல்லாம். வேத காலத்தினுடைய அளவு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுக்கல, டைரக்டா நீங்க படிச்சதை அப்படியே குயிக்கா ரிவைஸ் பண்ண போறீங்க. தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, யோசிங்கன்னா மெமரி ஆன்சர் வரும். அப்படிலாம் நான் சொல்ல போறேன், திரும்ப கேட்க போறீங்க, அதை வந்து மைண்ட் ஏத்திக்க போறீங்க. திரும்ப இதை கேட்கறதுனால உங்களுடைய மெமரியில இன்னும் நல்லாவே ஸ்டோர் ஆகும். சரியா? ஓகே. சிந்து வெளி நாகரிகத்தினுடைய சரிவு அதனுடைய முடிவுல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நகரமயமாதல் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஆரியனுடைய வருகையால தான் வேத காலம் அப்படிங்கிற இந்த காலகட்டமே தொடங்குது. வேத காலம் அப்படிங்கிற இந்த காலகட்டம் தொடங்குவதும் அந்த டைம் பீரியட் தான். சரியா? வேத காலம் இதனுடைய கால அளவு என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சிருக்கோம். கால அளவு 1500 எவ்வளவு கிமு 1500ல இருந்து 600 வரைக்கும். கிமு 1500ல இருந்து 600 வரைக்கும் இந்த காலகட்டம். சரியா? இந்த வேத காலம் அப்படிங்கிறது எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சிருக்கோம் பாத்தீங்களா? எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது, இல்ல ஆரியர்களுடைய மொழி எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சிருக்கோம். ஆரியர்களுடைய மொழி எது, ஆரியர்களுடைய மொழி எது, ஆரியர்களுடைய மொழி எது? ஆரியர்கள் இந்தோ ஆரிய மொழி பேசக்கூடியவர்கள். என்ன மொழி பேசுவாங்க? இந்தோ ஆரிய மொழி பேசக்கூடியவங்க. கொஸ்டின் கிளியரா தெரியுதா? இந்தோ ஆரிய மொழி பேசக்கூடியவங்க தான் ஆரியர்கள். சரியா? ஆரியர்கள் இந்தோ ஆரிய மொழி பேசக்கூடியவங்க. வேதங்கள் அப்படிங்கிறதுல தான் இந்த வேத காலம் அப்படிங்கிற பெயர் வந்திருக்கும். வேதங்கள் அப்படிங்கிறது தான் வேத காலத்துடைய பெயர் அப்படிங்கிறது வந்தது. ஆரியர்களுடைய காலம் எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? ஆரியர்களுடைய காலம் எந்த காலப்பகுதி அப்படின்னா இந்த இவங்க வந்து வட இந்தியாவை சார்ந்தவங்க. ஓகே. காலப்பகுதி அப்படின்னு பார்க்கும்போது என்ன காலப்பகுதி, கால அளவு, ஆரியர்களுடைய காலம் என்ன காலம்? இரும்பு காலம். இரும்பு காலம் பகுதியை சேர்ந்தவங்க. சரியா? இரும்பு கால பகுதி. ஓகே. கால அளவு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 1500ல இருந்து 600 வரைக்கும். புவியியல் பரப்பு அப்படின்னு பார்த்தா எந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தா வட இந்தியாவை சார்ந்தவங்க. வட இந்தியாவை சார்ந்தவங்க. சரியா? எங்க எந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகே. அடுத்து ரிக் வேத காலத்துல ஆரியர்களுடைய வாழ்விடம் எது? ரிக் வேத காலத்துல ஆரியர்களுடைய வாழ்விடம் எது? ரிக் வேத காலத்துல ஆரியர்களுடைய வாழ்விடம் எது? அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா நாடோடியா இருப்பாங்க. ஆரியர்கள் எப்படிப்பட்டவங்க? நாடோடிகள். இல்லையா? ரிக்வேத காலத்துல ஆரியர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா நாடோடிகள். அவங்களுடைய வாழ்விடம் எது? பஞ்சாப். எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எங்க எந்த பகுதியில அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா பஞ்சாப் பகுதியில வாழ்ந்தாங்க. பஞ்சாப்.
சரியா? பஞ்சாப் அப்படிங்கிற பகுதியை தான் அவங்களுடைய வாழ்விடம். சப்த சிந்து, பின்னாடி கேள்வி இருக்கும், பரவாயில்ல இருந்தாலும் சொல்றேன். சப்த சிந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்த சிந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்த சிந்து, அப்போது ரிக்வேத காலத்துல அது வந்து சப்த சிந்து அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. சப்த சிந்து அப்படின்னா 7 ஆறுகள். 7 ஆறுகள். வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிடிஎஃப் நான் டெலிகிராம்ல கொடுக்குறேன். சரிங்களா? 7 ஆறுகள் ஓடக்கூடிய நிலப்பகுதி. 7 ஆறுகள் ஓடக்கூடிய நிலப்பகுதி, அதுதான் சப்த சிந்து. சரியா? 7 ஆறுகள் ஓடக்கூடிய நிலப்பகுதி. சரியா? ரிக்வேத கால ஆரியர்கள் எப்படிப்பட்டவங்க? நாடோடிகளாக இருப்பாங்க. அவங்க வந்து என்ன தொழில் செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்வியா இருக்கு. ஒன் பை ஒன் ஆன்சர் பண்ணுங்க. 4 வேதங்கள் என்னென்ன வேதங்கள்? முக்கியமான வேதங்கள் இருக்கு. 4 வேதங்கள் இருக்கு. வேதங்கள் எத்தனை அப்படின்னு சிம்பிளா ஒரு கேள்வியை கூட கேட்கலாம். 4 வேதங்கள் இருக்கு. 4 வேதங்கள் என்ன? 4 வேதங்கள், அந்த வேதங்கள் என்ன அப்படிங்கிறதும் கேள்வியாக வைக்கலாம். 4 வேதங்கள் என்ன? ரிக், யஜுர், சாம, அதர்வன. ரிக், யஜுர், சாம, அதர்வன வேதம் இல்லையா? சரி, இந்த தொடக்க வேத காலத்தினுடைய கால அளவு என்ன? தொடக்க வேத காலத்தினுடைய கால அளவு என்ன? கொஸ்டின் நம்பர் 9. திரும்ப திரும்ப ஒரே கேள்விதான், ஆன்சர் பண்ணலாம் நீங்க. தொடக்க வேத காலத்தினுடைய ஆன்சர் என்ன? கிமு 1500 இருந்து 1000 வரைக்கும் தொடக்க வேத காலத்தினுடைய கால அளவு. சரியா? தொடக்க வேத காலத்தினுடைய கால அளவு. ஒட்டுமொத்தமாக இந்த வேத காலத்தினுடைய அளவு 1500 இருந்து 600 வரை. தொடக்க வேத காலத்தினுடைய கால அளவு 1500 இருந்து 1000 வரைக்கும். சரியா? பின் வேத காலத்தினுடைய கால அளவு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1000 இருந்து 600 வரைக்கும். சரியா? ஓகே. ஆரியர்களுடைய முதன்மையான தொழில் என்ன? இவர்களுடைய முதன்மையான தொழில் என்ன? என்ன தொழில் செய்தார்கள்? ஆரியர்களுடைய முதன்மையான தொழில் என்ன? ஆரியர்களுடைய முதன்மையான தொழில் என்ன? ஆரியர்களுடைய முதன்மையான தொழில் என்ன? மேய்ச்சல் செய்வாங்களா? கால்நடையா? என்ன என்ன தொழில் வந்து செஞ்சாங்க? ஆரியர்களுடைய முதன்மையான தொழில் கால்நடை மேய்த்தல். கால்நடை மேய்த்தல். சரி, அப்புறம் விவசாயம் செஞ்சாங்களா? கால்நடை மேய்க்கிறது, வேளாண்மை, இதுதான் அவனுடைய முதன்மையான தொழிலாக இருந்தது. சரியா? ஆரியர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து எந்த கணவாய் வழியாக வந்தாங்க? ஆரியர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து எந்த கணவாய் வழியாக வந்தார்கள்? ஆரியர்கள் எங்கிருந்து வந்தாங்க? மத்திய ஆசியாவிலிருந்து வராங்க. எந்த கணவாய் வழியாக வந்தாங்க? மத்திய ஆசியாவிலிருந்து அலையலையாக குடிபெயர்ந்து கைபர் கணவாய் வழியாக வந்தாங்க. கைபர் கணவாய். இந்த கைபர் கணவாய் எந்த மலைகளில் இருக்கிறது? இந்த கைபர் கணவாய் எந்த மலைகளில் இருக்கிறது? கைபர் கணவாய் இந்துகுஸ் மலை. இந்துகுஸ் மலைகளில் உள்ள கைபர் கணவாய் வழியாக தான் மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியாவுக்கு வராங்க. சரியா? குடிபெயர்ந்து இங்க வராங்க. இவங்க எப்படி பண்ணப்பட்டவர்கள்? ஆரிய மொழி பேசக்கூடியவர்கள், ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் குடிபெயர்ந்து செல்லக்கூடிய கால்நடை மேய்ப்பவர்கள். மத்திய ஆசியாவிலிருந்து இங்க இந்துகுஸ் மலைகளில் உள்ள கைபர் கணவாய் வழியாக வராங்க. முதன்மையான தொழில் அப்படின்னு பார்த்தா கால்நடை மேய்த்தல். சரி, அதுதான் முதன்மையான தொழில். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வேளாண்மையும் செய்ய தெரியும், அதையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு மெத்தட் அது இருக்கான்னு தெரியல, பின்னாடி கேள்வி. அவங்க செய்யக்கூடிய வேளாண் முறைக்கான பெயர் என்ன? அதாவது அழித்து எரித்து சாகுபடி செய்யக்கூடிய முறையை பின்பற்றுவாங்க. ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரியான விவசாயம் செய்யறாங்க? அழித்து எரித்து சாகுபடி செய்யறது, அந்த வேளாண்மை. அரித்து எரித்து சாகுபடி செய்யக்கூடிய விவசாய முறையை ஃபாலோ பண்ணாங்க. சரியா? ரைட். சபா அப்படின்னா என்ன? அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை என்ன அப்படின்னா, இது ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டுங்க. இந்த அழித்து எரித்து சாகுபடி செய்யக்கூடிய முறை அப்படிங்கிறது ஒரு உங்களுக்கு தெரியுமா? டூ யூ நோ பாக்ஸ் கண்டென்ட்? சரியா? ஸோ அதை பத்தி ஒரு விஷயம். அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிலத்துக்கு மேல இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி எல்லாத்தையும் வெட்டி எரிச்சிருவாங்க. அந்த நிலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு ஷார்ட் டைம் பீரியடுக்கு வந்து விவசாயம் பண்ணிட்டு அதன் பின்னாடி அந்த நிலத்தை விட்டுருவாங்க. அதே மாதிரி வேறொரு இடத்துக்கு போவாங்க.
அங்க போயிட்டு இதே மாதிரி விவசாயம் பண்ணுவாங்க. இதுதான் வந்து அழித்து எரித்து சாகுபடி செய்யக்கூடிய வேளாண் முறை. அந்த நிலத்துக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா இதையும் கிளீன் பண்ணிட்டு அங்க விவசாயம் பண்ணுவாங்க. அங்க முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் இதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய காடுகள் வந்து எடுத்து மரம் செடி கொடி இருக்கு அதை கிளீன் பண்ணிட்டு அங்க விவசாயம் பண்ணக்கூடியதுதான் இந்த மெத்தட். சரியா? அழித்து எரித்து சாகுபடி செய்யக்கூடிய முறை. சரி, சபா. சபா என்றால் என்ன? சபா அப்படின்னா என்ன? கேள்வி எண் 13. சபா என்றால் என்ன? சபையில யார் இருப்பாங்க? ஆல் பீப்புள்ஸா? யார் இருப்பாங்க? முக்கியமாக மூத்தோர்களை கண்ட மன்றம். சபானா ஒரு மன்றம். சரியா? எஸ், கரெக்ட் தான். சமிதி. சமிதி அப்படிங்கிறது என்னது? சமிதி அப்படிங்கிறது என்னது? சமிதி அப்படிங்கிறது என்ன? சமிதி. சபா அப்படின்னா மூத்தோர்களை கொண்ட மன்றம். ஓகேவா? சமிதி அப்படின்னா மக்கள் அனைவரையும் கொண்ட, மக்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு பொதுக்குழு. மக்கள் எல்லாரையும் கொண்ட ஒரு பொதுக்குழு. சபானா மூத்தோர்களை கொண்ட மன்றம். சரியா? சமிதி அப்படின்னா மக்கள் அனைவரையும் கொண்ட ஒரு பொதுக்குழு. சரியா? சோ இது அரசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னுடைய இனக்குழுவை சார்ந்தவர்களை பாதுகாப்பது தான் முக்கியமான பொறுப்பு. சரியா? அவருடைய அதிகாரத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மன்றங்களாக இருக்கக்கூடிய அந்த இனக்குழுவினுடைய மன்றங்களாக இருக்கக்கூடியது விதாதா, சபா, சமிதி, கணா இந்த மாதிரி அமைப்புகளால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். சரியா? விதாதா அப்படிங்கிறது என்ன இருக்கா பின்னாடி? சரி, இல்ல பரவாயில்ல, ஆன்சர் பண்ணுங்க. இதனுடைய மீனிங் என்ன? இனக்குழுவினுடைய பொதுக்குழு. இனக்குழுவினுடைய பொதுக்குழு. இனக்குழுவினுடைய பொதுக்குழு. சரியா? மிக பழமையானது விதாதா அப்படிங்கிறது தான் ரொம்ப பழமையானது இந்த குழுக்கள்லயே. சரியா? விதாதா, சபா, சமிதி, இது மூணும். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து செம்புகால பண்பாடும் முதிர்ந்த அரப்பா பண்பாடும் எவ்வாறு உள்ளன? செம்புகால பண்பாடும் முதிர்ந்த அரப்பா பண்பாடும் எவ்வாறு உள்ளன? கேள்வி 15. இது இரண்டும் சமகாலமா இல்ல வேறு காலமா? இவை இரண்டும் சமகாலமா அல்லது வேறு காலமா? இவை இரண்டும் சமகாலமா அல்லது வேறு காலமா? செம்புகால பண்பாடும் முதிர்ந்த அரப்பா பண்பாடும் சமகாலம். சமகாலம். செம்புகால பண்பாடும் முதிர்ந்த அரப்பா பண்பாடும் சமகாலம். அடுத்த கேள்வி. ஏன்னா இந்த அரப்பா பண்பாடினுடைய வீழ்ச்சிக்கு பின்னாடி தானே இந்த செம்புகால பண்பாடு அப்படிங்கிறது கண்டினியூ ஆயிட்டு. சரியா? சரி, வட இந்தியாவினுடைய பின் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவினுடைய இரும்பு கால பண்பாடும் எப்படிப்பட்டது? வட இந்தியாவினுடைய பின் வேதகால பண்பாடும் அதே மாதிரி தென்னிந்தியாவினுடைய இரும்பு காலமும் எவ்வாறு உள்ளன? இது எப்படிப்பட்டது? வட இந்தியாவினுடைய பின் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவினுடைய இரும்பு காலமும் சமகாலத்தை சார்ந்தது. இது ரெண்டும் ஒரு சமகால பண்பாடு. வட இந்தியாவினுடைய பின் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் இரும்பு காலமும். சரியா? சரி, அடுத்து கீழடியில் கிடைக்கப்பட்ட பொருட்கள் எந்த ஆண்டை சார்ந்தது? தமிழ்நாட்டில் நிறைய அகழ்வாய்வு இடங்கள் இருக்கு. இது இப்ப பார்க்கக்கூடிய கண்டென்ட்ல தான் முக்கியமானது, எக்ஸாம்ஸ் எடுத்து பார்க்கலாம். பெருங்கற்கால, இரும்பு கற்கால தொல்லியல் ஆய்விடங்கள் இருக்கு. சொல்லணும் அப்படின்னா ஆதிச்சநல்லூர், கீழடி, பொருந்தல், பையம்பள்ளி, கொடுமணல், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அது சார்ந்த கேள்விகளை நம்ம பார்க்க போறோம். கீழடியில் கிடைக்கப்பட்ட பொருட்கள் எந்த ஆண்டை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. கீழடியில் கிடைக்கப்பட்ட பொருட்கள் எந்த ஆண்டை சார்ந்தது? கண்டிப்பா இந்த ஒரு கொஸ்டினை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். கீழடியில் கிடைக்கப்பட்ட பொருட்கள் கிமு 200. சரியா? 200 சார்ந்தது. எப்ப வந்து கண்டுபிடிச்சாங்க? ஒரு சோதனைக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னு அனுப்பிச்சிருப்பாங்க. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில இது கண்டுபிடிக்கிறதுக்காக
அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த சோதனையின் மூலமாக ஒரு டேட்டா கிடைச்சிருக்கும். அதுதான் சொல்லுது கிமு 200 சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. 2017 அமெரிக்காவில் புளோரிடாவில் உள்ள கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு நிறுவனம், அங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுப்பிச்சு கேட்டிருப்பாங்க. ஓகே, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புளோரிடாவில், அது அந்த இடம், அது பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பீட்டா அனாலிட்டிக் அப்படிங்கிற நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய பெயர் என்ன? பீட்டா அனாலிட்டிக் அப்படிங்கிற நிறுவனம். இந்த நிறுவனத்துக்கு அனுப்பி எந்த வருடம் 2017ல, சரியா, இந்த இடங்கள்ல தோண்டி எடுக்கப்பட்ட, கீழடியில தோண்டி எடுக்கப்பட்ட பொருட்கள், சரியா, இந்த மாதிரிகளை என்ன பண்றாங்க, கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புளோரிடாவில் பீட்டா அனாலிட்டிக் நிறுவனத்துக்கு அனுப்புனாங்க. அந்த சோதனையில இந்த பொருட்கள் எல்லாம் கிமு 200 சேர்ந்தது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. சரியா, இப்ப நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது பற்றி எதில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம இங்க தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு வந்து ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. இதை பத்தி ஒரு குறிப்பு இருக்கு, எங்க இருக்கு அப்படிங்கறத கேட்கிறாங்க. ஒரு பாக்ஸ் கண்டென்ட், டூ யூ நோ கொஸ்டின், கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டிய கேள்வி. அலெக்சாண்ட்ரியா, ஆப்ஷன் பார்த்தா போட்டுருவேன் சார்னு இருப்பீங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்துல இந்த எஃகின் மீது, அதாவது ஏற்றுமதி செய்யப்பட்டாங்க இல்லையா, அந்த அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது குறித்து பெரிப்ளஸில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகே, பெரிப்ளஸில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரியா, இப்போ நம்ம ஏற்றுமதி செய்யறோம் இல்லையா, இங்க ரோம் நாட்டை, கீழடியில ரோம் நாட்டை சார்ந்த பழங்கால தொல்பொருட்களும் கிடைத்திருக்கிறது. அதுதான் சொல்லுது, என்ன சொல்லுது, இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே நிலவிய வணிக தொடர்பிற்கான சில சான்றுகளாக கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். சரியா, இவங்களுக்கு கிடைத்த முக்கியமான பொருட்களாக இருக்கக்கூடிய, சரியா, நிறைய சான்றுகள், நன்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட கட்டடங்கள், வடிகால் அமைப்பு, செங்கற்களால் கட்டப்பட்ட இடம், கண்ணாடியிலான மணி, செம்மணி, வெண்கல படிகம், முத்து, தங்க ஆபரணம், இரும்பு பொருட்கள், சங்கு, வளையல், தந்தம் நிறைய கிடைக்குது. இதெல்லாம் தோண்டி எடுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து புளோரிடாவில் இருக்கக்கூடிய பீட்டா அனாலிட்டிக் நிறுவனத்துக்கு அனுப்புறாங்க. அவங்க வந்து எப்போ அனுப்புறாங்க, 2017ல. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து கிமு 200 சார்ந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா, ரைட். ஸோ இது எல்லாமே வந்து கீழடி சார்ந்த கேள்விகள். சரி, பார்க்கலாம். அடுத்து, பையம்பள்ளியில் கிடைத்த பொருட்களினுடைய ரேடியோ கார்பன் காலம் இது. பையம்பள்ளி, முதல்ல பையம்பள்ளி எங்க இருக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட்ங்க? பையம்பள்ளி அப்படிங்கிறது எந்த டிஸ்ட்ரிக்ட்? பையம்பள்ளி அப்படிங்கிறது எந்த மாவட்டம்? பையம்பள்ளி அப்படிங்கிறது வேலூர். பையம்பள்ளி அப்படிங்கிறது வேலூர் மாவட்டம். ஸோ இங்கு மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் அகழ்வாய்வுல கிடைத்த பொருட்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரும்பினால் செய்யப்பட்டது. சரியா, ஸோ இது வந்து கிமு 1000. சரிங்களா, ஸோ எந்த ரேடியோ கார்பன் முறையில இந்த பண்பாட்டினுடைய காலம் என்னன்னு சொல்றாங்க, கிமு 1000 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, பையம்பள்ளியில இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்திருக்கு. இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று. ரைட்டா, அடுத்து, இறந்தவர்களை புதைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட பெரிய மண்பானையை என்னன்னு சொல்றாங்க? இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய மண்பானை முதுமக்கள் தாளிகள். முதுமக்கள் தாளிகள். சரியா, முதுமக்கள் தாளிகள் எங்க கண்டுபிடிச்சாங்க? எங்க கண்டுபிடிச்சாங்க இந்த முதுமக்கள் தாளிகள்? முதுமக்கள் தாளிகள் எங்க கண்டுபிடிச்சாங்க? எனிவன்? ஆதிச்சநல்லூர். எஸ், ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் எந்த எந்த டிஸ்ட்ரிக்ட்? தூத்துக்குடி. ஆதிச்சநல்லூர். சரியா, ரைட். அடுத்து, இறந்த வீரனுடைய நினைவை போற்ற நடத்தப்படக்கூடிய கல் எது? இறந்த வீரனுடைய நினைவை போற்றக்கூடிய வகையில நடப்படக்கூடிய கல் என்ன?
இறந்த வீரனுடைய நினைவை போற்றக்கூடிய வகையில நடக்கூடிய நடுக்கல். உங்களுக்கு கஷ்டமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறது ஒண்ணும் இல்ல. சரியா? சோ இந்த நடுக்கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய கிராமத்தை ஒரு ஆபத்தான விலங்குகிட்ட இருந்து இல்ல எதிரிகிட்ட இருந்து காப்பாற்றக்கூடிய முயற்சியில ஈடுபட்டு அதனால இறந்து போன அந்த வீரர்களுடைய நினைவாக நடப்படக்கூடியதுதான் இந்த நடுக்கல். சரியா? உங்களுக்கு தெரிந்த இடங்கள் எந்தெந்த இடங்கள்ல இந்த நடுக்கல்கள் இருக்கு அப்படிங்கறத லிஸ்ட் பண்ண முடியுமா? வணக்கம் வணக்கம். புதுசா ஜாயின் பண்ணுங்க, அப்படியே வந்து ஆன்சர்ஸ் கொடுங்க. இறந்த வீரனுடைய நினைவை போற்ற நடப்படக்கூடிய கல். திண்டுக்கல்ல இருக்கு கல். திண்டுக்கல்ல இருக்கா? திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே மானூர். மானூர். தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளங்கோட்டை. வெள்ளாளங்கோட்டை. திண்டுக்கல்ல புலிமான் கோம்பை. புலிமான் கோம்பை. இதெல்லாம் முக்கியமான நடுக்கல் நடப்படக்கூடிய இடங்கள். சரியா? இந்த புலிமான் கோம்பை 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. 3ஆம் நூற்றாண்டு. சரி, அடுத்து வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது எங்கிருந்து எடுத்தாங்க? வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது எங்கிருந்து எடுக்கப்பட்டது? வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது எங்கிருந்து எடுக்கப்பட்டது? தேசிய குறிக்கோளாக சொல்லக்கூடிய வாய்மையே வெல்லும், அதாவது சத்தியமேவ ஜெயதே. சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற இந்த வாக்கியம் அதுக்கு என்ன அர்த்தம்? வாய்மையே வெல்லும் அர்த்தம். உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. முண்டக உபநிடம் உங்களுக்கு தெரியும். சரியா? எஸ், ரைட். ஸோ அதுவுமே பாக்ஸ் கண்டென்ட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமான ஒரு கண்டென்ட். இது சிம்பிளான கொஸ்டின்ஸ் இதுல கேட்கலாம். அடுத்து, வேத காலத்தில் நிலவரி எந்த விதத்தில் வசூலிக்கப்பட்டது? வேத காலத்துல நிலவரி வசூலிச்சாங்க. நிலவரி அப்படிங்கிறது வசூலிச்சாங்க. எந்த விகிதத்துல வசூலிச்சாங்க? சரியா? வரி அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு முக்கியமான ஒரு பாக்ஸ் கண்டென்ட் நம்ம பார்க்கணும். சரியா? வரி 6/1 6/1 எவ்வளவு வசூலிச்சாங்க? 1 பங்கு வந்து வரியாக வசூலிச்சாங்களா? ஒரு முக்கியமான வரி. பாலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா இது வந்து ஒரு வரி. பாலி அப்படிங்கிறது என்னது? இது வந்து ஒரு வரி. சரி, அதுதான் ஒருவர் தன்னுடைய விவசாயத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த விளைச்சல்ல அல்லது அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கால்நடைகள்ல 1/6 பங்கை வரியா செலுத்தணும். சரியா? பாலி. பாலி அப்படிங்கிறது. சரியா? இது வந்து ஒரு வரி. ஓகே. இன்னொன்னு, பாலி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மக்கள் தானாக முன்வந்து அரசனுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. மக்கள் தானா முன்வந்து அரசனுக்கு கொடுத்து வந்த ஒரு காணிக்கை. அதுதான் வந்து பின் வேத காலத்துல வந்து வரியாக மாற்றிட்டாங்க. தொடர்ந்து மக்கள் கிட்ட இருந்து அதை வசூலிச்சிட்டாங்க. அதாவது நானா வந்து விருப்பப்பட்டு அரசனுக்கு கொடுத்தேன், அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே சரி கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா கொடுத்தே ஆகணும், கட்டாயமாக்கணும். வழக்கமா இது கொடுக்கறது போல இருக்கு, நம்ம வாங்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழக்கப்படுத்தி என்ன பண்றாங்க, இதை வந்து ஒரு வரியா மாத்திட்டாங்க. வரி முறையா மாற்றி தொடர்ந்து மக்கள் கிட்ட இருந்து வசூலிச்சுட்டே இருக்காங்க. சரியா? ரைட். ரோம நாட்டை சேர்ந்த, இது ஒரு முக்கியமான விஷயம், இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, ரோம நாட்டை சேர்ந்த தொல்பொருள்கள் கிடைத்த இடம் இது. ரோம நாட்டை சேர்ந்த தொல்பொருள்கள், பழங்கால தொல்பொருட்கள் கிடைத்துள்ள இடம் இது. நம்ம முன்னாடி இப்பதான் பார்த்தோம். சரியா? இதான் பார்த்தோம். எங்கே நமக்கு இந்த தொல்பொருட்கள் எல்லாம் கிடைத்திருக்குது? ரோம் நாட்டை சேர்ந்த, டைப்பிங் மிஸ்டேக், ரோம் நாட்டை சேர்ந்த இந்த பழங்கால தொல்பொருட்கள் எல்லாம் நமக்கு கீழடியில கிடைச்சிருக்கு இல்லையா? கீழடி எங்க இருக்கு? சிம்பிளான கொஸ்டின். கீழடி எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்பான். சிவகங்கை. சிவகங்கை மாவட்டம். இது ரெண்டும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோம் நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் இடையே வணிக தொடர்பு இருந்ததுக்கான ஒரு சான்று அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தோமா. இங்க ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி, எஃகு வந்து ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்து அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்துல வரி விதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது வந்து பெரிப்ளஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம்ல. அதுதான். சரி, கொடுமணல் அப்படிங்கிறது எந்த இடம்பெற்றுள்ள இந்த ஊர்? கொடுமணல் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் கொடுமணல் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் கேள்வி 26. கொடுமணல். இப்ப இந்த கேள்வி கொடுமணல் ஊர் இடம்பெற்றுள்ள பாடல் எதுன்னு கேட்கிறாங்க. கொடுமணல் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் இல்லையா? ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இந்த ஊர் எங்க இருக்கு? ஈரோடு. அப்போ இந்த ஊர் இடம்பெற்றுள்ள பாடல் 10 இந்த ஊர் இடம்பெற்றுள்ள
பாடல் வந்து பாத்தீங்கன்னா 1810 இந்த கொடுமணல் அப்படிங்கிற ஊர் இருக்கு. சரியா? தமிழ் எழுத்துக்களாக சொல்லக்கூடிய தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? இந்த இந்த எழுத்துக்களை கொண்ட 300க்கும் அதிகமான மண் பாண்டங்களை இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, சரி. இரும்பு உருக்கப்படுறதுக்கான சான்று கிடைத்தது. இதெல்லாம் நான் ஆன்சர் பண்ணியாச்சு. பட் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? ஏற்கனவே இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன். இரும்பு உருக்கப்படுறதுக்கான சான்று இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தோம். இரும்பு வந்து உருக்கிருக்காங்க, அதுக்கான சான்று வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இரும்பு உருக்கப்படுறதுக்கான சான்று எங்க இருக்கு? பையம்பள்ளி. சூப்பர். யார் ஆன்சர் கொடுத்த? பிரியா பிரியாங்க. பையம்பள்ளி. வேலூர் பார்த்தோமா? இரும்பினால் செய்யப்பட்ட தொல்பொருட்களோடு கருப்பு சிவப்பு நிறத்துல மண்பாண்டங்கள் இதெல்லாம் கிடைச்சது. பையம்பள்ளியில இரும்பு உருக்கப்படுறதுக்கான சான்று கிடைத்திருக்கிறது. அது 1000 ஆண்டு அப்படின்னு கிமு 1000 ஆண்டு அதனுடைய பண்பாட்டினுடைய காலம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோம். நடுக்கற்கள் கிடைக்கப்பட்ட இடங்கள் நம்ம முன்னாடியே பார்த்தோம். மானூர் பார்த்தோமா? நடுக்கற்கள் திண்டுக்கல்ல மானூர் அப்படின்னு பார்த்தோம். நினைவு கற்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மென்ஹிர். சரியா? இது கூட கேட்கலாம். மென்ஹிர் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? மென்ஹிர். சரியா? நினைவு கற்கள் மென்ஹிர். இதுல இந்த மென் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது எந்த லாங்குவேஜ்ல அப்படின்னா, மென் அப்படின்னா கல், கிர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீளமான அர்த்தம். நீளமான அப்படின்னு அர்த்தம். ஒரே கல்லிலா இருக்கக்கூடிய அந்த தூண் மாதிரி இருக்கும். சரியா? ஒரு செங்குத்தா வந்து பாத்தீங்கன்னா நட்டு வைப்பாங்க இந்த மாதிரி. இப்பயும் இறந்தவருடைய நினைவாக நம்ம பார்க்க முடியும். முன்னோர்களுக்கு இறந்தவருடைய நினைவாக ஒரு கல் அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. தாத்தா பாட்டி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வச்சிருப்பாங்க. உங்க ஊர்ல வச்சிருக்காங்களான்னு தெரியல. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நடுக்கற்கள் வெள்ளாளங்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கொம்பையில பார்த்தோம், மானூர்ல பார்த்தோம். சரியா? நினைவு தூண்கள் நினைவு கற்கள் சாரி இது வந்து நினைவு கற்கள். கேள்வி என்னது? நடுக்கற்கள். நடுக்கற்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தது, அதான் நான் வந்து சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ நடுக்கற்கள் ஸோ நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருந்தது. நடுக்கற்கள் அப்படிங்கிறது இறந்து போன வீரனுடைய நினைவை போற்றக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது. சரியா? நினைவு கற்கள் அப்படிங்கிறது தான் இந்த மென்ஹெர். சரியா? இதுக்கு இது ஆன்சர் இல்லை, நம்ம ஏற்கனவே இது பார்த்தாச்சுங்கிறதுனால இதை பற்றி சொல்லியிருக்கேன். நினைவு கற்கள் அப்படிங்கிறது மென்ஹெர். ஓகேங்களா? அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பிரிட்டானிய மொழியில, அதாவது அந்த மொழி பேர் என்னன்னா பிரிட்டான். சரியா? பிரிட்டான் அப்படிங்கிற மொழியில மென் அப்படின்னா கல், கிர் அப்படின்னா நீளமானதுன்னு அர்த்தம். ஒரே கல்லிலான நீளமான தூண் அப்படிங்கிறது இறந்தவர்களுடைய நினைவாக செங்குத்தா நடப்படும் அப்படின்றாங்க. சரியா? இதுதான் எங்க கிடைச்சிருக்கு இந்த நினைவு தூண்கள் அப்படின்னு பார்த்தா இது திருப்பூர், தேனி. சரியா? இந்த மாதிரி இடங்கள்ல கிடைச்சிருக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த கொடுமணல்லையும் இந்த மாதிரியான நினைவு தூண்கள் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் இருக்கு? ஆதிச்சநல்லூர் இப்பதான் நம்ம பார்த்தோம். ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் இருக்கு பாருங்க, ஏற்கனவே பார்த்தோம்ல. ஸோ 3 கேட்டகரி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கற்கால நினைவு சின்னங்களாக பார்க்கும்போது கல் திட்டைகள், மேலே வருதுன்னு தெரியல, கற்திட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நினைவு கற்கள் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்துதான் நடுக்கற்கள். சரியா? நடுக்கற்கள் இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 3 விதமா வந்து வேற ஒரு பிளேஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து தூத்துக்குடி பார்த்தாச்சு. ஆதிச்சநல்லூர்ல என்னென்னலாம் கிடைச்சது, ஆதிச்சநல்லூர்ல என்ன பொருட்கள் வந்து கிடைத்தது அப்படிங்கிறத திரும்ப முக்கியமான பகுதி, அதனால தான் சுற்றி இதையே கேட்டிருக்கேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்தது. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா முதுமக்கள் தாளிகள் கிடைச்சது, நிறைய மண்பாண்டங்கள்லாம் கிடைச்சது பார்த்தோம். ஸோ அந்த மண்பாண்டங்கள் என்ன கலர்ல இருக்கும்? மண்பாண்டங்கள் என்ன கலர்? இப்படிலாம் கேட்பாங்களா சார்? ஏன் கேட்கக்கூடாது? கேட்கலாமே. இந்த மண்பாண்டங்கள் என்ன கலர்ல இருக்கு? மண்பாண்டங்கள் பிளாக் ரெட். பிளாக் ரெட் கிடைச்சதா? முதுமக்கள் தாலி அப்படிங்கிறது என்னது? இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய பானை, பாக்ஸ் கண்டென்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி இங்க ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த அகழ்வாய்வுல நமக்கு முதுமக்கள் தாளிகள், நிறைய மண்பாண்டங்கள், அதுவும் கருப்பு சிவப்பிலானது, அப்புறம் இரும்பிலான ஒரு குத்துவாள், கத்தி, ஈட்டி, அம்பு, சில தங்க ஆபரணங்கள், இது எல்லாமே கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம வீட்டு விலங்கு, காட்டு விலங்குகளாக இருக்கக்கூடிய புலி, யானை, மான் போன்றவற்றினுடைய வெண்கலத்தாலான உருவங்களும் கிடைச்சிருக்கு. சரியா?
கீழடி எந்த மாவட்டத்தில் இருக்கு? அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, சிவகங்கை மாவட்டம். அதே மாதிரி கீழடியில் இருக்கக்கூடிய பொருட்கள், கீழடியில் கிடைத்த பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறத சொல்லுங்க பார்க்கலாம். கீழடியில் கிடைத்த பொருட்கள். ஸோ அங்கே நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அது கூட வந்து 2017 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிகளை தொல்லியல் துறை வந்து அனுப்பிச்சாங்க. 2 மாதிரிகளை அனுப்பி கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புளோரிடாவில் பீட்டா அனாலிட்டிக் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு அனுப்பிச்சு சோதனை செஞ்சாங்க. 200 கிமு 200 சார்ந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியிலான மணி இருக்கும், இரும்பு பொருட்கள், தங்க ஆபரணங்கள், முத்துக்கள், வெண்கல படிகம், மணி, சரியா, இது எல்லாமே இருந்தது. அதுவும் எப்படி இருக்கும், தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் இதெல்லாம் கிடைச்சது. சரியா? ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுவோம் இது கிடைச்சதா, இது கிடைக்கல, வேற ஏதாச்சும் போட்டு ஆப்ஷன்ல போட்டு வைப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாம்ஸ் கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்பாங்க. சரியா? உங்களுக்கு தெரிஞ்சது எழுதுங்க. ரைட். அடுத்து பொருத்தல் அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தில் இருக்கு? பொருந்தல். பொருந்தல் அப்படிங்கிறது எந்த மாவட்டம்? திண்டுக்கல். பொருந்தல் அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தில் இருக்கு? திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு. பொருந்தல் எந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியது? திண்டுக்கல். சரியா? இங்கேயும் கண்ணாடியிலான மணிகள் கிடைச்சது. இங்க வால் கிடைச்சிருக்கு. ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. புக்ல அழகா இமேஜ் போட்டு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கதிர் அரிக்கக்கூடிய அருவாள், ஈட்டி, ஓகே, இதெல்லாம் இங்க கிடைச்சிருக்கு. இது மூலமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம தமிழ் மக்கள் வந்து நெல் வந்து விளைவிச்சிருக்காங்க, அதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, அரிசி நிரம்பிய பானை, சரியா, இங்க கிடைச்சிருக்கு. பொருத்தல்ல கிடைத்த பொருட்கள். இப்போ நம்மளுடைய முக்கிய உணவாக அரிசி இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே, பையம்பள்ளி பார்த்தாச்சு. பையம்பள்ளியில அதே மாதிரி என்ன பொருட்கள் கிடைச்சுன்னு பார்த்தோம். அங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கருப்பு சிவப்பிலான மண்பாண்டங்கள் கிடைச்சதுன்னு பார்த்தோம். மண்பாண்டம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு. கொடுமணல் எந்த மாவட்டம்? ஸோ திரும்ப தான் ஈரோடு மாவட்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 18 அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய கொடுமணம் அப்படிங்கிற ஊர் அப்படிங்கிறத பார்த்தோம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மண்பாண்டங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம். மண்பாண்டங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சுழல் அச்சுக்கள் கிடைச்சிருக்கு. சுழல் அச்சுக்கள். ஓகே, இங்க நினைவுக்கள் முன்னாடி சொன்னோம் இல்லையா, நினைவுக்கள் மென்ஹேர் கொடுமணல்ல இருக்கு. ஓகே, கருவிகள், ஆயுதங்கள், அணிகலன்கள், மணிகள். முக்கியமா வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவப்பு நிற மணிக்கற்கள். சிவப்பு நிற மணிக்கற்கள் முக்கியமா கிடைச்சிருக்கு. கற்திட்டைகள் காணப்படக்கூடிய இடம் என்ன? கற்திட்டைகள் அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இறந்தவர்களை புதைக்கக்கூடிய இடத்துல 2 பக்கமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கற்பலகைகளை செங்குத்தா நடப்பட்டு அது மேல இப்படி ஒரு கல், இப்படி ஒரு கல், அதுக்கு மேல இப்படி ஒரு கல். சரியா? சோ இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகேவா? எங்கெங்கெல்லாம் இருக்கு? காஞ்சிபுரம், காஞ்சி, திண்டுக்கல், மதுரை. ஓகே, வேற என்ன பிளேஸ்? வீரராகவபுரம், காஞ்சிபுரம். கும்மாள மருதுபட்டி, திண்டுக்கல். நரசிங்கம்பட்டி, மதுரை. சூப்பர். பாண்டவன் திட்டு எங்க இருக்கக்கூடிய இடம்? பாண்டவன் திட்டு பாண்டவன் திட்டு தருமபுரி. யாரெல்லாம் தருமபுரி இருக்கீங்க? ஒருத்தர் நான் தருமபுரிங்கிறீங்க. எவ்வளவு பேர் தருமபுரி இருக்கீங்க லைவ்ல? அப்படியே காட்டுங்க பார்க்கலாம். ஓகே, ஈஸ்வரி. ஓகே, 2 பேர். பிரியாங்கா, ஈஸ்வரி, சுரேஷ், விருதுநகரா? நீங்க விருதுநகரா? ஆன்சர் தருமபுரின்னு போட்டீங்களா? சந்தோஷம். சரி, ஓகே. அடுத்து அவ்வளவுதாங்க. ஸோ நினைவு கற்கள் உள்ள இடங்கள் திரும்ப தான் கேட்க முடியும். ஸோ எப்படி வளர்ச்சி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடுவீங்க. சரி, பரவாயில்ல, ஆன்சர் பண்ணுங்க. நினைவு கற்கள் உள்ள இடங்கள் எவை? நினைவு கற்கள் உள்ள இடம் எவை? நினைவு கற்கள் பார்த்தோம்ல, மென்ஹிர், அது அப்பவே பார்த்தாச்சு சார். மென் அப்படின்னா கல், கிர் அப்படின்னா நீளமானது,
இறந்தவர்களுடைய நினைவாக நீளமாக நடப்படக்கூடிய ஒரு செங்குத்தாக நடப்படக்கூடிய ஒரு கல். திருப்பூர் தேனி, தேனியில வெம்பூர். சரியா? சிங்கரிபாளையம், திருப்பூர் வந்து சிங்கரிபாளையம். சூப்பர், டீட்டெயிலாக ஆன்சர் பண்றீங்க, நல்ல விஷயம். ஓகே, அதே மாதிரி ஈரோடுலையும் கிடைச்சிருக்கும். ஈரோடு வந்து குமரிக்கல் பாளையம், அது முன்னாடி பார்த்தோம்ல கொடுமணல், அங்கேயும் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இது எல்லாமே என்னென்ன பொருட்கள் எங்கே கிடைச்சிருக்குன்னு ஏற்கனவே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரி, எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் நான் வச்சிருக்கேன். உங்களை வந்து இப்போ ஜென்ரலாக தான் ஒன்று கேட்கணும். சரியா? இது எங்கே கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு, சுழல் அச்சுக்கள் எங்கே கிடைச்சது, சுழல் அச்சுக்கள் எங்கே கிடைச்சது. நான் இதில் இருக்கிறத விட்டு ஒட்டுமொத்தமாக கேட்கறத விட்டுட்டு இப்போ சுழல் அச்சுக்கள் எங்கே கிடைச்சதுன்னு ஒரு கேள்வி கேட்டேன், எங்கே போடுவீங்க? சுழல் அச்சுகள் இந்த பகுதியில் கிடைச்சது. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, இந்த பிளேஸ் சொல்லுங்க. நான் ஒரு பொருள் எங்கே கிடைச்சதுங்கிறத கேட்கறேன், அது எந்த இடத்துல கிடைச்சது அப்படிங்கிறத நீங்க சொல்ல போறீங்க. சுழல் அச்சுக்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சுழல் அச்சுக்கள், சுருள்கள் இதெல்லாம் எங்கே கிடைச்சது? கொடுமணல். சூப்பர், கொடுமணல். கொடுமணல்ல கிடைச்சது. சுழல் அச்சுக்கள் எங்கே கிடைச்சது? கொடுமணல்ல கிடைச்சது. பகடை, பகடை எங்கே கிடைச்சது? பகடை, பகடை, பகடை எங்கே கிடைத்தது? பகடை எங்கே கிடைத்தது? அதாவது இந்த பகடை எதனால செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா தந்தத்தால் செய்யப்பட்டது. தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை. கீழடி, சூப்பர், கீழடி எங்க கிடைச்சது? தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை இங்க கிடைச்சது. இரும்பு பொருட்கள், தங்கம், சரியா, சங்கு வளையல்கள், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை இதெல்லாமே கீழடியில தோண்டி எடுத்திருக்காங்க. கீழடியில தோண்டி எடுத்திருக்காங்க. சூப்பர். ஓகே, கருப்பு நிற மற்றும் சிவப்பு நிற மண்பாண்டங்கள் எங்கெல்லாம் கிடைச்சது? கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் எந்தெந்த இடத்துல கிடைச்சது? கருப்பு மற்றும் சிவப்பு நிற மண்பாண்டங்கள் ஒரு இடத்துல மட்டும் தான் கிடைச்சதா? புக்ல படிச்சிருப்போம்ல எங்கெங்கெல்லாம் வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. கருப்பு சிவப்பு நிற மண்பாண்டங்கள் இந்த மாதிரி பல்வகைப்பட்ட மண்பாண்டங்கள் ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சது ஒண்ணு. ஆதிச்சநல்லூர் மட்டும் தானா? வேற எங்க கொடுத்துருக்காங்க? ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சிருக்கு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மண்பாண்டங்களை செய்யக்கூடியவங்க, சரியா, இந்த திறன்களை வந்து அவங்க பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆதிச்சநல்லூர்ல. அதை பார்க்கும்போது அது மட்டும் இல்லாம பையம்பள்ளியிலையும், பையம்பள்ளியில பார்த்தோமா? பையம்பள்ளியில மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுல இரும்பினால் செய்யப்பட்ட பொருட்களோடு கருப்பு சிவப்பு நிற மண்பாண்டங்கள் கிடைத்தது. ரைட், சரி, இவ்வளவுதாங்க இந்த லெசன். இந்த லெசன்ல இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. இது நீங்க படிச்சீங்க அப்படின்னா போதும். சரியா? இந்த மாதிரி மாத்தி மாத்தி இந்த பொருட்கள் எங்க கிடைச்சது அப்படின்னு கேட்கலாம். கத்தி, ஈட்டி, அம்பு எங்க கிடைச்சதுன்னு கேட்கலாம். ஊர் பெயரை வந்து சொல்லி கேட்கலாம். வெள்ளாளங்கோட்டை அப்படிங்கிறது கேட்கலாம். சரியா? ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த லெசன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே.